ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான vlog. வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் மடிசார் கட்டிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். காரடையா நோன்பு அன்றைக்கி எடுத்த vlog இது. ரொம்ப ஹாப்பியாக போச்சு அன்றைக்கி. மெயினாக வந்து அன்றைக்கி வெள்ளடை உப்படை அது பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து நான் பச்சரிசி வறுத்துட்ருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி இது ரொம்ப ஸ்பெஷல். இது தான் நம்ம அன்றைக்கி பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம இந்த நோன்பு எதுக்கு எடுத்துக்கிறதுன்னா ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக வேண்டிட்டு நம்ம ஃபாஸ்டிங் இருந்து பண்ணுற நோன்பு இது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் மாமியார் வந்து இதெல்லாம் நீ வறுத்து வச்சுடுமா, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது நானே இந்த மாதிரி வறுத்து எடுத்து வைக்கிறதெல்லாம் பண்ணுறேன். எப்பயுமே அவங்க என் கூட இருப்பாங்க. இந்த தடவை அந்த ஃபங்க்ஷன் இருக்கத்தில் அவங்க இருக்க முடியல. ஸோ ஒரு வேலை விஷயமாக போயிருந்தாங்க. நீ இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு எனக்கு ஃபோனில் எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கழுவிட்டு வறுத்து வை அப்படின்னாங்க. நான் வறுத்துட்டு கழுவி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் டேஸ்ட் வந்து அப்படி தான் இருந்தது. அது வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. இப்போ இது நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ சுண்டல் பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற போட்டேன். அதனால் சுண்டல் வந்து ஒரு 6-7 விசில் கிட்ட நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மறுநாள் எங்கள் மாமியார் வந்து வந்துட்டாங்க அன்றைக்கி. ஸோ அவங்க வந்து காலையிலே வந்துட்டாங்க. சரி நம்ம ஃபாஸ்ட்டாக வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க, கடன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இனிப்படை அதுதான் பண்ண போகிறேன். அது வந்து வெல்லத்தில் செய்கிறது. கொஞ்சம் தண்ணி விட்டு வெல்லம் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்காங்க. இங்கே வந்து நெய்யில் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுதான் அப்போ வாயில் கடிபடும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெள்ளடை உப்படெல்லாம் பார்த்திங்கன்னா காரடையா நோன்பு அன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து நார்மலாக டிஃபனுக்கே இதை நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இதில் வந்து மெயினாக பச்சரிசி மாவு தான். ஸோ அந்த மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா இது பண்ணுறது ஈஸி. இப்போ சுண்டல் வந்து கொஞ்சம் வேக போட்டிருந்தேன் இல்லையா, வெள்ளடைக்கு தனியாக உப்படைக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து இதுக்கு தேவையான அந்த தேங்காய் நம்ம வறுத்தோம்ல அதையும் போட்டுட்டு சுண்டலையும் போட்டுட்டு அந்த மாவையும் கொஞ்சமாக அப்படியே போட்டு கலர்னா நமக்கு வெள்ளடை ரெடி. அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் சுவாமிக்கிட்ட எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் மாமியார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. மெயினாக வந்து காலையில் சமையல் முடிஞ்சது. சாதம் அதெல்லாம் வந்து நான் வச்சுட்டேன், குழம்பு எல்லாம் வச்சுட்டேன். இந்த பிரசாதம் ரெசிபி மட்டும் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஃபாஸ்டிங், இது மட்டுமே தான் சாப்பிட்ணும். இப்போ வந்து உப்படைக்கு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்க்குறாங்க. இது வந்து நீங்கள் நார்மல் ஆயிலையும் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு கலர் நல்லா மாறினவுடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்து போட்டுற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெய்யில் வறுக்க வேணாம், அந்த வெள்ளை அடைக்கி தான் வந்து நம்ம நெய்யில் வறுக்கணும். இதில் வந்து தேவையான பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துருக்காங்க காரத்துக்காக. ஸோ தேவையான அளவு தண்ணி. இப்போ 1 கப்பு அந்த பச்சரிசி மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா 2 கப் தண்ணி, அந்த அளவு தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கும் வந்து நம்ம அந்த காராமணி ஊற வச்சு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்க்கணும். அதுக்குள்ளே இதை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும், அதனால் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும், நடுவில் ஒரு ஹோல் போட்டு. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து பச்சரிசி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்லா மிக்ஸ் ஆனோடனே வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். நாங்கள் பிரசாதத்துக்கு எல்லாமே இலையில் வச்சுட்டோம். மெயினாக இதில் வந்து வெண்ணெய் அது ரொம்ப முக்கியம். சுவாமிக்கு ஒரு இலை, எனக்கு ஒரு இலை, அந்த மாதிரி வச்சாச்சு.
இந்த நோன்பு பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நம்ம பண்ணுறது ஃபாஸ்டிங் இருந்து. கல்யாணம் ஆகாத பெண்களும் பண்ணலாம், ஃப்யூச்சரில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து நல்லா அமையணும் அப்படின்ட்டு. நோன்புக்கு வந்து சரடு, அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பிரசாதம், அதெல்லாம் சுவாமிக்கிட்ட வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் தான் கட்டி விடணும். அன்றைக்கி அவங்க லீவ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கட்டும்போது நம்ம உருகாத வெண்ணையும் ஊரடையும் நான் தருவேன், என்னை விட்டு என் கணவர் பிரியாதிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஒரு கதை இருக்குது. அதுக்கும் அதை வந்து நம்ம சொல்லி சுவாமியை வேண்டிக்கிட்டு அவங்க முன்னாடி நமஸ்காரம் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லபடியாக வந்து அன்றைக்கி நோன்பு முடிஞ்சது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. மடிசார் தான் வந்து எப்பயுமே எனக்கு தான் வந்து மடிசார் வழக்கம், லாவண்யாவுக்கு கிடையாது. நான் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் வீட்டில் இந்த மடிசார் கட்டிட்டு தான் நான் வந்து பண்ணணும். ஒரு சின்ன பூஜை அப்படின்னாலுமே மெயினாக வந்து இந்த மாதிரி காரடையா நோன்பு அதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மடிசார் தான் கட்டிக்கணும். மற்ற வேலையெல்லாம் வந்து இருந்தது, கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். மீதம் இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் இல்லாமல் அந்த பூஜை வந்து நமக்கு நிறைவாகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி என்டர்பிரைசஸ் அவங்கள்ட்டேருந்து தான் நான் இந்த சாம்பிராணி இதெல்லாம் வாங்குகிறேன். அவங்க வந்து நமக்கு இந்த ஜவ்வாது அனுப்பியிருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜவ்வாது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சுவாமிக்கு வந்து நம்ம ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, கிருஷ்ணருக்கு, சாய்பாபாவுக்கு, அப்புறமா லக்ஷ்மி விக்கிரகம் வச்சுருந்தா லக்ஷ்மி அம்மனுக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்லலாம் இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அப்படி சும்மா ஒரு ரோலான் மாதிரி தான் இருக்கும், அப்படியே ரொம்ப நறுமணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணி வாசனையும் நமக்கு வீடே கமகமன் வாசனை அடைக்கும், கமராது. அந்த வாசனை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்லோகம் பிளேயரும் ஓம் சக்தி என்டர்பிரைசஸ் அவங்கள்ட்டேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. ரொம்ப நாளாக வந்து இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்ப்ளீட்டான ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் செட் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டைம் காலையில் நான் கடகடன்னு சமைக்கிறதுக்கு 2 பசங்களுக்கும் நான் கிளப்பணும் இல்லையா, அதனால் என்னோடய குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது இனிமேல். அதனால தான் இதை ரொம்ப தேடி வாங்கணும்னு நினச்சிட்டு ஒரு தடியாக வாங்கியாச்சு. இது எல்லாமே ஒரு 7 செட் வெசல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கேஸ்ரோல் வித் கிளாஸ் லிட், அது வந்து ஒரு 4 லிட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வந்து ஒரு 1.5 லிட்டரில், அப்புறம் 3 லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. சாஸ் பேன் வந்து ஒரு 1.5 லிட்டர், அப்புறம் தவா பேன் இருக்குது. நான்ஸ்டிக் கடாய் வந்து ஒரு 3.8 லிட்டர் இது. அதுக்கப்புறம் க்ரில் பேன் வந்து 1.6 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு டார்க் க்ரே கலரில் இருக்கும். ஸோ அதோடய பாடி ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே டாட்டாக ஒரு ஒயிட்டில் புள்ளியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக வந்து இது கேஸ்ட் அலுமினியம் பாடி தான். போத் நம்ம கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கிளாஸ் லிட் கொடுக்கறதுனால நமக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மூடி வச்சு குக் பண்ணுறதுக்கு. நான் சொன்ன அந்த கேஸ்ரோல் செட் 4 லிட்டர் இது தான் அது. இதில் நீங்கள் வந்து பிரியாணி கூட பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பாஸ்தா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிங்க் சாஸ் பாஸ்தா தக்காளி வச்சு பண்ண போகிறோம். எனக்கு இதில் வந்து ஒரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நமக்கு ஒட்டாமல் செய்யலாம். எந்த டிஷ் பண்ணாலும் நமக்கு அதில் ஸ்டிக் ஆகாது. அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. இதில் சைடில் வந்து உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு பிடிச்சிட்டு குக் பண்ணலாம். டக்குன்னு இறக்கி வைக்கவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. வெசல்ஸ் எல்லாமே நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கும், நம்ம எவ்வளோ குக் பண்ணாலும் அடி பிடிக்காது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேன்லலாம். இந்த ஃப்ரை பேனில் வந்து உடன் ஹேண்டில் தான் இதுவுமே. உங்களுக்கு பிடிச்சிட்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு லிட் இருக்குது. அந்த லிட்லேயும் வந்து மேலே கவர் ஆகிறது அந்த உடன் தான். ஸோ அதனால் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த வெசல்ஸ் எல்லாம். நம்ம இப்போ பிங்க் சாஸ் பாஸ்தா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து மஷ்ரூம்லாம் நாங்கள் நல்லா அப்படியே பட்டரில் குக் பண்ணி ஃப்ரை பண்ணி அப்படியே போடுவோம். இந்த தக்காளி வந்து நம்ம பிளான்ச் பண்ணி அரைச்சி போடும்போது தான் அந்த பிங்க் கலர் நமக்கு கிடைக்கும்.
நம்ம மைதாவும் போட்டு நம்ம குக் பண்ணுறோம் இல்லையா, பட்டரில் இந்த தக்காளியும் அரைச்சி போடும்போது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு அந்த பிங்க் கலர் வந்துடும். இதில் ஆரிகேனோ, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு அதெல்லாம் போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சாஸ் தான் இதுக்கு மெயினு. நமக்கு பாஸ்தா வந்து நம்ம வேக வச்சுட்டோம், அதை அப்படியே இதில் போட்டு குக் பண்ண வேண்டியதுதான். இனிமேல் வர வீடியோஸில் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சூப்பராக ஒரு டிஷ்ஷஸையும் பண்ணி காமிக்கிறேன். க்ரில் பேன்லலாம் வந்து எப்படி நம்ம விட்டாமல் கட்லெட்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வெசலோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒரு வர்த்தான ப்ராடக்ட் வாங்குகிற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.